ஏன் சபையில ஆட்களே இல்லை அப்படின்னா, நீதிமான்கள் சபையிலே பாவிகள் நிலை நிற்க முடியாது. இப்ப நீதிமான்கள் மட்டும்தான் இந்த சபையிலே, பரிசுத்த சபையிலே, பரிசுத்த பருவத்திலே, சீயோனிலே வாசம் செய்ய முடியும். அவர்கள் தான் தங்க முடியும். அதுதான் கீழே சொல்லப்பட்டு இருக்கிறது, உத்தமமாய் நடந்து நீதி நடத்துகிற மனுஷன் அது மனதார சத்தியத்தை. இன்னைக்கு நீதிமான்கள் சபையில இருக்கிறவர்கள் எத்தனை பேர் சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கிறார்கள்? திங்கட்கிழமையில இருந்து இன்னைக்கு வரையும் 168 மணி நேரம் இருக்குங்க. ஒரு விசுவாசிக்கு, நீதிமானுக்கு, பரிசுத்தவானுக்கு, சீயோனிலே வாசம் செய்கிறவர்களுக்கு, உத்தம மார்க்கத்தாருக்கு 168 மணி நேரம் இருக்கு. இங்க சொல்லப்படுது, மனதார சத்தியத்தை இந்த 168 மணி நேரத்துல எத்தனை நீதிமான் சத்தியத்தை மற்றவர்களுக்கு மனதார பேசி இருக்கிறோம்? ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய காரணம். சத்தியத்தை அறிவிக்கணுங்க. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் எப்படி இருக்கிறான்? அவன் தான் எப்படி இருக்கிறான்? நீதி நடப்பிக்கிற மனுஷன், உத்தமனாய் நடக்கிற மனுஷன். அப்ப இந்த சத்தியத்தை மனதார மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லையானால், உத்தமமாய் நடக்கவில்லையா, நீதியாய் நடக்கவில்லையா, பரிசுத்த கூடத்திலே இல்லையா, சீயோனிலே இல்லையா, எங்க இருக்கிறோம்? நம்ம இருக்கிற இடம் இல்லைங்க. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உத்தமமாய் நடக்கிறோம், வந்துட்டோம், பத்திரமா இருக்கணும், சபைக்குள்ள வந்துட்டோம். எப்படி எதுக்காக போறோம் தெரியுமா? பத்திரமா இருக்கணும். பத்திரமாவும் வச்சுட்டேன், பத்திரமாவும் சபைக்கு கொண்டு வந்துட்டாரு. உத்தமமாவும் நடக்க போதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீதி நடப்பிக்கணும்னு தெரியும். ஆனா மனதார எத்தனை பேர் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறோம்?